லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவிடைகளே சரணம். ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. கீசு கீசென்றெங்கும் கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டினையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினார் ஓசை படுத ஓசை படுத தைரவம் கேட்டினையோ நாயக்க பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோ கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோ தேசமுடையாய் தேசமுடையாய் திரவேலோரம் பாவாய் தேசமுடையாய் திரவேலோரம் பாவாய் இந்த பாசுரமோட ஒரு சின்ன விளக்கம் ஆர் எசன்ஸ் ஆஃப் த பாசுரம் என்னன்னு பார்ப்போமா? இந்த பாசுரம் திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி திவ்ய கஷேத்திரத்தை மனசுல நினைச்சுண்டு நம்ம ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கா. நம்ம 6வது பாசுரம், அதாவது புள்ளும் சிலம்பினகான் பாசுரத்துல நம்ம ஆண்டாள் நாச்சியார் அவ எல்லா அன்பு தோழிகளும் எப்படி எழுப்புறான்னு பார்த்தோம். இந்த பாசுரத்துல எல்லா அன்பு தோழிகளும் சேர்ந்து நம்ம குழந்தையான ஆண்டாள் நாச்சியை எழுப்புறாளாம். எப்படி அவ எழுப்புறான்னு பார்ப்போமா? அறிவில்லாதவளே, ஆனை சாத்தன் என்று அழைக்கப்படும் வலியங்குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையான்னு கேட்கிறாளாம். வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆய்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர்க்கடையும் மோசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா அவனுக்கு கேட்கலன்னு அவ எல்லாரும் சொல்றாளாம். அவ எல்லாரையும் சேர்த்து தலைமையேற்று அழைத்துச் செல்வதாக சொன்ன பெண்ணே, நாங்கள் ஸ்ரீமன் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் நீ இன்னும் எழுந்துக்கலையா அப்படின்னு அவ எல்லாரும் யோசிக்கிறாளாம். பிரகாசமான முகத்தை கொண்டவளே, உன் வீட்டு கதவை உடனே தரன்னு அவ எல்லா அன்பு தோழிகளும் ஆண்டாள் நாச்சியார் ஆத்து வாசல்ல நிக்கிறாளாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டாள் கூறும் உபதேசம் என்னன்னா, பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இதில் கேசவா என்ற திருநாமத்தை 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினோம்னா அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியுமா. கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் அர்த்தமா. இதனால நம் வாழ்வில் ஏற்படும் தடைகளை எப்படி கடக்கணும்ன்ற பாதையை நம்ம ஆண்டாள் நாச்சியார் அழகா அந்த பாசுரத்துல எடுத்து சொல்றான்.
ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.